ஹாய் கைஸ், NMPC ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இப்படி இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணணும்? வேக வேகமா ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு தான் எங்களுடைய பிசி பிராக்டிஸ் செட் புக் அவைலபிளா இருக்கு. சோ பிசி பிராக்டிஸ் செட் புக் எங்களுடைய வெப் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த பிசி பிராக்டிஸ் செட் புக்ல ரெண்டு வகையான பாடங்களுக்காக நாங்க கொடுத்திருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியல். சோ இது ரெண்டுத்தை தான் கொடுத்திருக்கோம், வேற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு லூக் அண்ட் கார்னர் கவர் பண்ணப்பட்டிருக்கும். சோ நீ வேகமா வாங்கி நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல சார் அப்படின்றவங்க இந்த புக்கெல்லாம் வாங்கி டேரக்டா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். இந்த 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய ஐடியாஸ். சோ இந்த புக் வந்து எங்களுடைய வெப் பேஜ்ல வந்து சேல்ல போயிட்டு தான் இருக்கு. விருப்பமுள்ள நபர்கள் தாராளமா இணைந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு மொபைல் ட்ரைனிங் அகாடமி. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உளவியல் வீடியோ தான் பார்க்க போறோம் பிசி அல்டிமேட்ல. சோ எல்லாருக்குமே தீபாவளி நல்லபடியா போயிட்டு இருக்கும். சோ தீபாவளி நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். சரியா? படிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. சோ அதுதான் நமக்கு அடுத்த வேலையை வாங்கி தர போறது. இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கு. வேக வேகமா நம்ம பார்க்க இருந்தோம். நம்ம ரிவிஷன்ஸ் அண்ட் தென் சைக்காலஜி கொஸ்டின் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்டா வந்து கமெண்ட் டெஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க வீடியோல எங்க அகாடமில எப்பெல்லாம் வந்து டெஸ்ட் நடக்குதோ அன்னைக்கு நைட் வந்து என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா கமெண்ட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து போஸ்ட் ஆயிடும். மேபி ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ணுவேன், இல்லை நைட்டும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 10 டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போஸ்ட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ருத்ரா டெஸ்ட் போயிட்டு இருக்குங்க, ஃப்ரீ டெஸ்ட். அதையும் ஜாயின் பண்ணிட்டு அதையும் பயன் அடைஞ்சு கொள்ளுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளுடைய வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, உளவியல் கேள்விகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிண்டல் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஆங்கில அகரவரிசையில் வரிசை அமைத்தால் எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறாமல் இருக்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். சோ அவங்க கேட்டிருக்கிறது என்னது? கிண்டல். சரியா? கிண்டல்னு கேட்டிருக்காங்க. இத ஆங்கில எழுத்துக்கள்ல இருக்கிற மாதிரி வரிசை அமைக்கணும். இப்ப நம்ம இதை பார்க்கலாமா? ஏபிசிடில இதுல எது முதல்ல வரும்? இடமிருந்து வலமா தாமா. அவங்க எதுவுமே சொல்லலன்னா நீங்க இடமிருந்து வலமா வரிசை அமைச்சுக்கோங்க. ஏபிசிடில இதுல எது முதல்ல வரும்னா டி தான் முதல்ல வரும். அடுத்தது இ, டிக்கு அடுத்தது இ. ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க, தேவையில்லாம அகைன் அண்ட் அகைன் நீங்க பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. அதுக்கு அடுத்தது ஐ, அதுக்கு அடுத்தது கே, அதுக்கு அடுத்தது எல், அதுக்கு அடுத்தது என். சோ ஏபிசி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல தான் இருக்கும் ஏபிசிடில. சரியா? எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறாம இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேக்கு பதில் யார் வந்துட்டா? டி. ஐக்கு பதில் யார் வந்துட்டா? இ. எண்ணுக்கு பதில் ஐ. சோ இதெல்லாம் இடம் மாறிடுச்சு. எல்லு மட்டும் இடம் மாறல, மற்றது எல்லாமே இடம் மாறிடுச்சு. அப்ப எல்லு தான் இடம் மாறலனா ஆன்சர் எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறல? ஒன்றே ஒன்று. அவ்வளவுதான், ஒரு எழுத்து தான் இடம் மாறல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு போறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறாம இருக்கு? அதே மாதிரி இது பண்ணுங்க. எல்லாருமே வைப்பா பண்ணீங்கல்ல. ஆக்சுவலா நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை கேட்டுட்டு வந்தேன்னா மோனிஷா பெல்லூசி சாங். சோ அது ஓகேவா? அந்த மோனிஷா அப்படின்ற வார்த்தையில எத்தனை எழுத்துக்கள் இடம் மாறாமல் அதே இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும், அதை வந்து கண்டுபிடிங்க. எதுவுமே மாறல சார், எல்லாமே மாறிடுச்சுன்னா ஜீரோ சார் அப்படின்னு போடுங்க. வீடியோ முடிச்சிட்டோன்னே போடுங்க. சோ இடமிருந்து வலமாக அரேஞ்ச் பண்ணுங்க. சோ எல்லாமே மாறிடுச்சு சார்னால ஜீரோ, இல்ல ஒன்னு மாறலன்னா ஒன்னு, ரெண்டு மாறலன்னா ரெண்டு. சோ பார்த்துட்டு ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? வீடியோ முடிஞ்ச உடனே. அடுத்து ரெண்டாவது கேள்வி, விடுபட்ட இடத்தில் வர வேண்டிய எண்ணை காண்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ 33, 38, 43, 54, 65, 70, 75, 86 கேள்விக்குறி. என்ன இவ்வளவு பெருசு வரிசையா நீண்டுட்டு போகுதுன்னா நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். முதல்ல 5 லெட்டர் 5 நம்பர் கூட்டியிருக்காங்க. அடுத்ததும் 5 நம்பர் கூட்டியிருக்காங்க. அடுத்தது 43 54 மாறணும்னா 11 நம்பர் கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 53 54. சரி, கரெக்ட் தான். அடுத்தது 65 மாறணும்னா 11 நம்பர். என்னங்க இங்க 5 அங்க 11 கூட்டியிருக்காங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா 5 நம்பர் கூட்டியிருக்காங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா 5 நம்பர் கூட்டியிருக்காங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா 11 நம்பர் கூட்டியிருக்காங்க. ஏன்னா 75 85 பிளஸ் 1னா ஓகே. அப்ப பாருங்க 2 5 2 11. அப்ப 2 5னா அடுத்தது என்ன கூட்டியிருக்கணும்? 2 11 கூட்டியிருக்கணும். அப்ப 86ஓட 11 கூட்டி இருந்தா 6 1 7 8 1 9. சோ ஆன்சர் வந்து இங்க என்ன வந்திருக்கணும்? 97. அப்ப 2 தடவை 5 2 தடவை 11, 2 தடவை 5 2 தடவை 11 கூட்டியிருக்காங்க. அப்படிதான் சீரியஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உருவாகி இருக்கு. சரியா? அடுத்தது சிலாஜிசம் கொஸ்டின் தான். மூணாவது கொஸ்டின் பாருங்க, கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. அனைத்து பாட்டிலும் மாங்காயாகும், அனைத்து பாட்டிலும் நுரைகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கலாம். அனைத்து பாட்டிலும் ஓகேவா? இப்ப எல்லா பாட்டில் இருக்கா? இந்த பாட்டில் எல்லாமே என்னவா? மாங்காய். அனைத்து பாட்டிலும் மாங்காய் ஆகும். அதே மாதிரி அனைத்து பாட்டிலும் நுரைகள் ஆகும் சொல்றாங்க.
இப்ப இந்த பாட்டில் எல்லாமே என்ன நுரை எக்காரணத்தை கொண்டு நுரையை தூக்கின்னு போய் உள்ளவே சுத்தக்கூடாது. ஏன்னா அப்போ நுரையெல்லாம் எதுக்குள்ள அடங்கிடும், மாங்காய்க்குள்ள அடங்கிடுற மாதிரி வரும். அதனால நுரையை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வெளியில தான் விடணும். அப்போ அனைத்து பாட்டிலும் நுரைகளாகும், அனைத்து பாட்டிலும் மாங்காயாகும். அப்போ பாட்டில் அப்படின்றதுதான் ரெண்டுத்துக்குள்ளயும் இருக்கணுமே தவிர நுரையும் மாங்காயும் தனித்தனியா கொஞ்சமா தான் ரிலேட் ஆயிருக்கணும். அதாவது சம் கனெக்ஷன்ல மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? சரி, இப்ப அவங்க முடிவு கேட்டிருக்காங்க. சில மாங்காய்கள் நுரைகள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சில மாங்காய்கள் நுரைகள் ஆகுமா? ஆயிருக்கா? சில மாங்காய்கள் நுரைகள் ஆகியிருக்கா? அப்ப முதல் முடிவு சரி. இதுவே அனைத்து நுரையும் மாங்காவாகும் இல்ல அனைத்து மாங்காவும் நுரைகள் ஆகுமான்னு கேட்டா தப்பு. ரெண்டுமே தப்பு. அனைத்து வரக்கூடாது. சில வந்திருந்தா கரெக்ட். அப்ப சில மாங்காய்கள் நுரைகள் ஆகும், சில நுரைகள் மாங்காய் ஆகும், ரெண்டுமே சொல்லலாம். அடுத்தது அனைத்து நுரைகளும் பாட்டில் ஆகும். எல்லா நுரையும் பாட்டிலுக்குள்ள இருக்கா? இல்ல. எல்லா பாட்டிலும் தான் நுரைக்குள்ள இருக்கு, ஆனா எல்லா நுரையும் பாட்டிலுக்குள்ள இல்ல. அப்ப ரெண்டாவது முடிவு தப்பு. அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா முடிவு ஒன்று மட்டும் தான் சரி. முடிவு ஒன்று மட்டும் சரி அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்க வேண்டிய ஒண்ணு. சோ நாலாவது கேள்வி போலாமா? நாலாவது கேள்வி, மது 29 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் மேலிருந்து 11ஆம் இடம் பிடித்துள்ளாள் எனில் கீழிருந்து அவளுடைய இடம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ மேல இருந்து மொத்தமா கிளாஸ்ல எத்தனை பேரு? 29 பேர். அதுல மதுன்ற ஒரு பொண்ணு மேல இருந்து 11ஆவது இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருந்து மதுவோட இடம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 29ல நீ கழிக்க வேண்டிய நம்பர் என்னம்மா? 10. மதுவனுடைய முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கழிச்சு சொல்லுங்க. 11 கழிச்சீங்கன்னா மதுவின் இடமும் சேர்ந்து போயிடும். அப்ப மதுவுக்கு முன்னாடி இருக்க 10 பேரை கழிச்சு சொல்லுங்க. சோ 9, 2ல 1 போச்சுன்னா 1. சோ ஆன்சர் 19வது இடம். சரியா? அப்ப கீழே இருந்து மதுவினுடைய இடம் என்ன? 19வது இடம். இதுதான் ஆன்சர். சரியாப்பா? இது வந்து டிஃபால்ட்டான கொஸ்டின், நிறைய கேட்பாங்க. பிசிக்கு படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கப்புன்றத 295 எழுதிருக்காங்க, கேக்குன்றத 2476 எழுதிருக்காங்க. அப்போ பேக் எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, சி 2ன்னு கோட் பண்ணிருக்காங்கமா. அப்ப சி 2. ஏவை என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? 4. பிஏ என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? 5. அடுத்தது கேவை என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க? 7. ஆன்சர் 5427. அவ்வளவுதான். கண்ணு நல்லா தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி அழகா பார்த்து எழுதலாம். எழுத்துக்களுக்கு நேரா இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் நம்பர்ஸ் தான் வந்து அதற்கான ஆன்சர். சோ பேக்க வந்து 5427 அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருமே கரெக்டா போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்தது, ஒரு ஸ்கேனர் பிரிண்டரை விட 7000 விலை குறைவு. சரியா? ஒரு ஸ்கேனர் பிரிண்டரை விட 7000 விலை குறைவு. அப்ப ரெண்டு பொருள் இருக்கு. ஒன்னு ஸ்கேனர், இன்னொன்னு என்னது? பிரிண்டர். எது விலை அதிகம்? பிரிண்டர் தான் விலை அதிகம். அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது பிரிண்டர் தான் விலை அதிகம். பிரிண்டரை விட ஸ்கேனர் எவ்வளவு விலை குறைவு? 7000 விலை குறைவு. அப்ப இந்த பொருள்ல இதை விட இது 7000 விலை குறைவு. இது எவ்வளவு விலைன்னு எனக்கு தெரியாது, ஆனா இது எவ்வளவு விலை இருந்தாலும் அதை விட இது 7000 விலை குறைவு. பிரிண்டரின் விலை ஸ்கேனரை விட 2 மடங்கு ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்டரோட விலை எப்படி இருக்கும்னா ஸ்கேனரை விட டபுள் மடங்கா இருக்குமா. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோ? 7000. ரெண்டு பொருட்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாச தொகை எவ்வளோ? 7000. அப்ப ஸ்கேனர் பிரிண்டரை விட 7000 கம்மினா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 7000. ஸ்கேனரை விட பிரிண்டர் டபுள் மடங்கு விலையாம். அப்ப இவர் எக்ஸ்னா அவர் எவ்வளோ? 2x. புரியுதா சொல்றது? பிரிண்டர் வந்து ஸ்கேனர் விட எப்படி இருக்குமா? விலை டபுள் மடங்கு இருக்குமா. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் 7000. அப்ப சால்வ் பண்ணலாமா? 2x - x = 7000. ஏன்னா ரெண்டு பொருளுக்கும் உள்ள வித்தியாசம் தான். பெரிய நம்பரை முன்னாடி போட்டுக்கிறேன். ஆன்சர் 2x ஸ்கேனருக்கு நேரா எழுதுறீங்கன்னு கேட்காதீங்க. இது ஈக்குவேஷன் நான் எழுதி இருக்கிறது. சரியா? 2x வந்து பிரிண்டர் தான், x ஸ்கேனர் தான். 2xல x போச்சுன்னா எவ்வளவுமா? x. அப்போ x இன் மதிப்பு எவ்வளவு? 7000. அப்போ क्वेश्चनலயே ஆன்சர் இருந்திருக்கு பாரு. x இன் மதிப்பு 7000. அப்ப ஸ்கேனரின் விலை என்னன்னு தான் கேக்குறாங்க. நான் ஸ்கேனரை என்னன்னு எடுத்திருக்கேன்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்ப எக்ஸ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 7000. அப்ப 7000 தான் எதனுடைய விலை? ஸ்கேனரோட விலை. இதே பிரிண்டரோட விலைன்னு கேட்டாங்கன்னா 7000 2ஆல பெருக்கி கொடுத்திருப்பேன். அப்ப ஆன்சர் என்ன? 14000. ஏன்னா ஸ்கேனர் விட பிரிண்டர் வந்து எத்தனை மடங்கு விலைங்க? 2 மடங்கு விலை இல்ல, அதனால அப்படி பண்ணணும். சரியா? அடுத்தது 7வது கொஸ்டின். இது ஒரு விகித சமன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ 9, 12, 12 கேன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா k+1 இன் மதிப்பு கேட்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. விகிதம் தான். நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு விகிதத்தையும் பெருக்கணும். அதாவது ரெண்டாவது விகிதத்தையும் மூணாவது விகிதத்தையும் பெருக்கி முதல் விகிதத்தால அடிச்சு கொடுத்தா உனக்கு 4வது விகிதமான k கிடைக்கும். கரெக்டா? அப்ப இதை அடிங்க. 3வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 3 முறை, இது 4 முறை. மறுபடியும் 3வது வாய்ப்பாட்டுல அடிச்சா இது 1 முறை, இது 4 முறை. சோ இப்ப 4 எவ்வளவு வந்துச்சு? k =
16ன்னு வந்துச்சு. சரியாமா? k is equal to 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ இதை ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க. 16ன்னு வந்தது, இதெல்லாம் இங்க பெரிய விஷயமே கிடையாது. இங்க அடுத்த பெரிய விஷயம் என்னன்னா, ஆன்சர் ஆப்ஷன்ல 16 இருந்தா நீ போட்டுற கூடாது உடனே ஆன்சர் வந்துருச்சுன்ட்டு. ஏன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க, k+1 இன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கேவின் மதிப்பு கேட்கல. கேவின் மதிப்பு 16 தான். ஆனா k+1 இன் மதிப்புன்னு கேட்டா கேவின் மதிப்பான 16ஓட 1 கூட்டும் பொழுது உனக்கு என்ன கிடைக்குது? 17. சோ ஆன்சர் k+1 இன் மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17. சரியா? அடுத்து 8வது கேள்வி. திரிவேணியின் சம்பளம். ஓகேவா? திரிவேணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுடைய சம்பளம் முதலில் 16% குறைக்கப்பட்டு பின்பு 25% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவ சம்பளத்தில் ஏற்பட்ட மொத்த மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு சிம்பிளான கொஸ்டின், ஒரு ரூபாய் கணக்கை வச்சு நீ ஜென்ரலா மனக்கணக்குல போடலாம். ஃபார்முலாவும் இருக்கு. ஃபார்முலா அந்த நேரத்துக்கு ஞாபகம் வருது, இதுல தெரியல, அதெல்லாம் வேண்டாம். மனக்கணக்குல கூட இந்த கணக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் நான் மனக்கணக்குல போட்டு காமிச்சிடுறேன், நெக்ஸ்ட் உனக்கு ஃபார்முலா அப்ரோச் கொடுக்குறேன். சரியா? 16%, அதாவது திரிவேணியின் சம்பளம் முதலில் 16% குறைக்கப்படுது. அப்ப அவ 100 ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்குமா. ஃபர்ஸ்ட் அவளுடைய சம்பளம் எவ்வளவு? எப்பவுமே சதவீத கணக்குக்கு 100 எடுத்துக்கிட்டா பெஸ்ட். அவன் 100 ரூபாய் சம்பளம் வாங்குறான். 16% அவளுடைய சம்பளம் குறைக்கப்படுது. இறக்குறாங்க. என்ன நீ வேலை செய்யற, என்ன நீ வேலை சரியா செய்யல, உனக்கு 16% குறைக்கிறேன்றாங்க. அப்ப 100ல 16% குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, 100ல 16 ரூபாய் போயிடும். எப்பவுமே 100க்கு என்ன சதவீதம் கொடுக்குறாங்களோ அதுவே தான் நான் நம்பேன். அப்ப 100க்கு 16 ரூபாய் கம்மி பண்ணிட்டா இப்ப அவ சம்பளம் எவ்வளவு? 84 ரூபாய். புரியுதா? அப்ப 100க்கு 16% முதல்ல கம்மி பண்றாங்க, 84 ரூபாய் தான் வாங்குறா. இப்போ உடனே முதலாளி வந்து ஃபீல் பண்றாரு, ஐயோ தெரியாம ஒண்ணு வஞ்சிட்டேன், உனக்கு ரொம்ப எல்லாம் கோச்சுக்காத, உனக்கு நான் இப்ப 25% ஏத்தி தரேன். அப்போ 100க்கு 16% சம்பளம் வாங்கும் பொழுது குறைக்கும் பொழுது அவளுக்கு 84 ரூபாய் சம்பளம் மாறிடுச்சு. இப்ப 25% நான் உனக்கு ஏத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த 84 ரூபாய்க்கு தான் அவர் எவ்வளவு ஏத்திருப்பாரு? 25% ஏத்திருப்பாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 84 ரூபான்ற வாங்குற சம்பளத்துக்கு தான் அவர் 25% ஏத்தி கொடுத்திருப்பாரு. அப்ப இதை அடிச்சு கொடுத்தா இது ஒரு முறை, இது 4 முறை. இந்த 4 இங்க அடிங்க பார்க்கலாம். அடியுமா? கண்டிப்பா அடியும். 21. அப்ப அவர் எவ்வளவு சம்பளம் ஏத்திருக்காரு? 21 ரூபாய் ஏத்திருக்காரு. ஏற்கனவே திரிவேணி 84 ரூபாய் வாங்கினால, இப்ப 21 ரூபாய் கூட்டினா 5 10 105 ரூபாய். அப்போ ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் சம்பளம் வாங்கின திரிவேணிக்கு 16% கம்மி பண்ணும்போது 84 ரூபாய் மாறிடுச்சு. மிச்சம் 25% இப்ப நான் சம்பளம் ஏத்தும் போது 105 ரூபாய் மாறிடுச்சு. அப்ப 100 ரூபாய் சம்பளம் வாங்கின இந்த பொண்ணு இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறா? 105 ரூபாய். ஒரே நாள்ல இந்த மாற்றம். ஒருத்தன் போய் போட்டு கொடுத்தா 16% கம்மி பண்ணாங்க. திருப்பி முதலாளி ரியலைஸ் பண்ணாரு, 25% ஏத்தினாரு. அப்ப 100 ரூபாய் சம்பளம் வாங்கின திரிவேணிக்கு இப்ப எவ்வளவு வந்துருச்சு? 105 ரூபாய் வந்துருச்சு. அப்ப அவள் சம்பளத்தில் ஏற்பட்ட மாற்றம் 5 ரூபாய். 5 அவ்வளவுதான். அவ சம்பளத்தில் ஏற்பட்ட மாற்றம் 5. 100ல இருந்து 105க்கு போயிட்டாங்க மேடம். சரியா? சரிங்க சார், இது மனக்கணக்குன்னு சொன்னீங்க, என்னன்னோ சொன்னீங்க, ரொம்ப பெருசா போச்சு. ஃபார்முலா ஏதோ சொன்னீங்களே சார், அவ்வளவுதாமா. ஒண்ணு இல்லம்மா, -x, சாரி மைனஸ் சொல்லிட்டேன், x plus y plus or minus xy divided by 100. அவ்வளவுதான் ஃபார்முலா. என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? குறைக்கிறாங்க. குறைக்கிறாங்கன்னா மைனஸ், அதிகரிக்கிறாங்கன்னா பிளஸ். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுமா, எக்ஸினுடைய மதிப்பு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. அப்போ -16, ஒயினுடைய மதிப்பு ரெண்டாவதா இருக்கிறது. அது அதிகரிக்கப்படுகிறதா? அதிகரிக்கப்படுகிறது என்றால் 25. பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்டு ஒய்னா 16 இன்டு 25/100. சரியா? இவ்வளவுதான். இதுல இந்த பிளஸ் ஆர் மைனஸ் மட்டும் என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த -16 இங்க முதல்ல கொடுத்திருக்கிறது தான் முக்கியம். -16ஐயும் 25ஐயும் நீ பெருக்கும் பொழுது உனக்கு 400 கிடைக்கும். ஆனா வெறும் 400 கிடைக்காது. என்ன 400 கிடைக்கும்? -400. ஏன்னா -16 தான் +25ஓட பெருக்கிருக்கேன். அப்ப இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல நீ எதை சூஸ் பண்ணணும்? மைனஸ் சூஸ் பண்ணணும். அப்ப -16 + 25 -400/100 வரும். சோ இதை அடிச்சு கொடுத்தா -4 வருமா? இதை அடிச்சு கொடுத்தா +9 வரும். கரெக்டா பாத்துக்கோங்க. -16ஐயும் +25ஐயும் கூட்டினீங்கன்னா இதுல பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பண்ணணும். அப்ப 25ல 16 போச்சுன்னா 9. அப்ப 9ல இருந்து 4 போச்சுன்னா என்ன? 5. பாசிட்டிவ் 5. அவ்வளவுதாங்க. அப்ப நான் முதல்ல கண்டுபிடிச்ச விட தானே, மனக்கணக்குல கண்டுபிடிச்சதும் 5 ரூபா தான், இதுல கண்டுபிடிச்சதும் 5 ரூபா தான். அப்ப 5% அவளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கும்? மாற்றம் கிடைச்சிருக்கும் சேலரியில. 9th கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஏபிசி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாகன என்ஜின்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது. அப்போ ஒரு ஏபிசி கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஒரு ஏபிசின்னு ஒரு கம்பெனி எவ்வளவு தயாரிச்சிருக்கு? 2012ல 2 மில்லியன்
2013ல 4, 2014ல 2, 2015ல 8, 2016ல 6. இந்த அளவுக்கு அது என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் என்ன ப்ராடக்ட்ஸ்? வாகன என்ஜின்கள். ஓகேவா? ஒரு வெஹிக்கிள்ஸோட என்ஜின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கு. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எந்த ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான ரயில் என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டனன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த ஆண்டில் பார்த்தாலே சொல்லலாம். அப்ப இதுக்கு கணக்கு போடணும்னு அவசியம் இல்லை, கண்ணு தெரிஞ்சா போதும். சோ கண்ணு நல்லா தெரியுதா? எந்த ஆண்டுல? 2015ஆம் ஆண்டு தான் அதிக அளவிலான எண்ணிக்கை என்ஜின்கள் வந்து உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த கேள்வியினுடைய ஆன்சர் என்ன? 2015. ஓகேவா? ஒரு தரவு செயலாக்கம் எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. அடுத்து 10வது, கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் அடிப்படையில் 1995 முதல் 2015 வரை கார்பன் டை ஆக்சைடு CO2 செறிவில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு வரைபடம், கோட்டு வரைபடம். இந்த கோட்டு வரைபடத்துல 1995ல இருந்து 2015 வரையும் ஒரு கார்பன் டை ஆக்சைடுடைய உமிழ்வு எப்படி இருக்கு, கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. 1995ல 360 இருந்திருக்கு, 2015ல 400 இருந்திருக்கு. சும்மா வண்டி எல்லாம் ஓட்டிக்கிட்டே இருந்தா அவ்வளவுதான் வர செய்யும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா தான் எமிட் பண்ணப்படும். சரியா? இப்போ அந்த சதவீத மாற்றம் 95ல வந்து 360 கான்சென்ட்ரேஷன் இருந்தது, செறிவு இருந்தது. 2015ல 400 மாறி இருக்கே, எவ்வளவு சதவீத மாற்றம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லமா, அந்த பெரிய வேல்யூவான 400ல இருந்து சின்ன வேல்யூவான 360 கழிச்சுக்கும். 400 360 கழிச்சுக்கும். புரியுதா? கழிச்சுட்டு சதவீத மாற்றம் அதிகரிச்சிருக்கா, அவ்வளவுதான். அவங்க சதவீத மாற்றம் கேக்குறாங்க. நல்லா கவனிங்க. 360ல இருந்து 400ன்றது என்ன? அதிகரிப்பு. அதிகரிப்புனா இதுல இருக்கிறதுல சின்ன வேல்யூவை கீழே போட்டுக்கணும். குறைஞ்சிருந்துச்சுன்னா பெரிய வேல்யூவை கீழே போட்டிருப்பேன். ஆனா இங்க அதிகரிச்சிருக்கு, அதனால சின்ன வேல்யூவை கீழே போட்டு சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கி சொல்லிடுங்க. 400 மைனஸ் 360 எவ்வளவுமா? 40. 40/360 இன்டூ 100. So 0 and 0 getting cancelled. இது ஒரு முறை. 36 எத்தனை முறை? 9 முறை. 4வது வாய்ப்பாட்டுல. அப்போ 100/9 வரும். சோ இதை அடிச்சு சொன்னீங்கன்னா 10ல எத்தனை 9மா இருக்கும்? ஒரு 9. மறுபடியும் ஒரு 10 வரும், ஒரு 9 தான் இருக்கும். 11/1/9%. ஆன்சர் வந்து 11/1/9%. இதுதான் சரியான விடை. அப்போ 1995ல இருந்து 2015க்கு ஏற்பட்ட கார்பன் டை ஆக்சைடுடைய உமிழ்வினுடைய சதவீத மாற்றம் 11/1/9%. சரியா? அடுத்து 11வது கேள்வி. ஆப்ஷன் வச்சுட்டேன். 10 கேள்விக்கு தான் ஆப்ஷன் இல்லாம இருந்துச்சு. 11வது கேள்வில இருந்து ஆப்ஷன் இருக்கு. டக்கு டக்குன்னு பாக்குறீங்க, ஆப்ஷன் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா, கம்பம் F ஆனது B என்ற கம்பத்திற்கு வடக்கிலும் E என்ற கம்பத்திற்கு மேற்கிலும் இருக்கு. அப்ப Fன்னு ஒரு கம்பம் இருக்குமா? இந்த Fன்ற கம்பம் Bன்ற கம்பத்துக்கு வடக்குல இருக்கு. அப்ப Bன்ற கம்பத்துக்கு வடக்குல இருக்கு, Eன்ற கம்பத்திற்கு மேற்குல இருக்கு. மேற்குனா இதுதானே, இந்த பக்கம். ஓகேவா? அப்ப Fன்னு ஒரு கம்பம் இருக்கு, அது B கம்பத்துக்கு வடக்குலயும் E கம்பத்துக்கு மேற்குலயும் இருக்கு. சரி, R என்ற கம்பமானது E என்ற கம்பத்திற்கு கிழக்கில். அப்போ ஆறுன்னு ஒரு கம்பம் இருக்கு, அந்த கம்பம் E கம்பத்தினுடைய கிழக்குல இருக்கு. அப்ப E கம்பம் எங்க இருக்கா? E கம்பத்தினுடைய கிழக்குல எந்த கம்பம்? R. U என்ற கம்பத்திற்கு வடக்கில் இருக்கு. அப்போ Uன்னு ஒரு கம்பம் இருக்கு, அதுக்கு வடக்குல இருக்கு. அப்ப R வந்து E ஓட கிழக்குலயும் U ஓட வடக்குலயும் இருக்கு. எனில் R என்ற கம்பமானது B என்ற கம்பத்திற்கு எந்த திசையில் உள்ளது? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த R கம்பம் இருக்குல்ல, அது இந்த B கம்பத்துக்கு எந்த திசையில இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. B இங்க இருக்கானா, R இங்க இருக்கானா? அவ்வளவுதாங்க. இந்த கோட்டை வரைஞ்சு பாருங்க. இது Bக்கு கிழக்கு திசை, இது Bக்கு வடக்கு திசை. ரெண்டுத்துக்கும் நடுக்காப்புல இதுல இருக்கிறதுனால ஆன்சர் என்னது? வடகிழக்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் தான் R என்ற கம்பம் B என்ற கம்பத்திற்கு இடையில் லொகேட் செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து அது வடகிழக்கு திசையில் தான் உள்ளது. சரியா? அடுத்தது 12வது கேள்வி வந்து ஒரு பிளட் ரிலேஷன் கேட்டிருக்கேன். P என்பவர் Qவின் சகோதரியான ஆரின் மகள். நல்லா பாருங்களேன், செம்மையா வச்சிருக்கான், ஒரு கூற்றே கொடுத்திருக்கான். P என்பவர் Qவின் சகோதரியான ஆரின் மகள். அப்போ Qவுக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவதான் R. Qவுக்கு ஒரு சகோதரி இருக்கா. சகோதரி என்றால் யாரு? சிஸ்டர். அப்போ Qவின் சகோதரியான ஆரினுடைய மகள் தான் யாருன்னா P. மகள் போது மைனஸ். அப்போ Qவின் சகோதரியான ஆரினுடைய மகள் P. S என்பவர் Qவின் மனைவி. S என்பவர் யாருடைய மனைவி? Qவின் மனைவி. அப்ப Q வந்து ஒரு ஆணா? ஏன்னா இவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஒரு மனைவி இருந்திருக்கணும்னா அப்ப இவர் ஒரு ஆணாதான் இருந்திருக்கணும், கணவன். மற்றும் T என்பவர் S இன் மகன். இவங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்க, அவங்கதான். T என்பவர் S இன் மகன். மகன் சொல்லிட்டாங்க, புள்ள. எனில் P என்பவர் T இருக்கு என்ன உறவுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
இந்த பி இருக்காருல, இந்த பி அவர் இந்த டீக்கு என்ன உறவு? தன்னோட அத்தை பொண்ணு, அத்தை பொண்ணு, அது அத்தை பொண்ணு எப்படி சொல்லலாம்? ஏன்னா அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி அத்தை, அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணு எப்படின்னு சொல்லலாம்? சகோதரியின் மகளா? கிடையாது. தந்தையின் மகளா? இல்ல. தந்தையின் சகோதரியின் மகள். ஆன்சர் ஆப்ஷன் டி. எவ்வளவு அழகா கொடுத்திருக்கான் பாரு. அத்தை பொண்ணு அத்தை மகள் அப்படின்னு கொடுக்காம தந்தையின் சகோதரியின் மகள். அப்போ டீயினுடைய அப்பாவான கியூ தந்தை, தந்தையினுடைய சகோதரியான ஆர், ஆரினுடைய மகள். சரியா? கொடுத்திருக்காங்க, நல்லா கொடுத்திருக்காங்க ஆப்ஷன். அடுத்தது பி என்பவர் ஏவை விட மும்மடங்கு திறமையானவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ட்விஸ்டே. பி என்பவர் ஏவை விட 3 மடங்கு திறமையானவர். அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏ முடிக்கிறத விட பி சீக்கிரமா முடிச்சிடுவான். என்ன சார் சொல்றீங்க? இன்டூ 3 தானே சொல்லியிருக்கீங்கன்னா, இது வேலை. அவன் 3 மடங்கு திறமையானவன்னா ஏ வந்து ஒரு வேலையை 27 நாள்ல முடிக்கிறான்னா பி 9 நாள்ல முடிச்சிடுவான். அதுதான் 3 மடங்கு திறமை. அவனுக்கு அதிகமா திறமை இருக்கு, அப்ப ரொம்ப சீக்கிரமா வேலை முடிச்சிடுவான். சரியா? அதனால் ஏவை விட 60 நாட்கள் குறைவாகவே ஒரு வேலையை யார் முடிக்கிறார்? பி முடிக்கிறார். எனில் இருவரும் இணைந்து செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ இவருக்கும் அவருக்கும் வேலையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? 60 நாட்கள் தான். சரியா? அதை வச்சுதான் நான் வந்து கணக்கே போட்டேன். இப்ப எப்படி போட்டேன்னா, அந்த 60 நாட்கள்ன்ற க்ளூவை வச்சு நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏவை விட 3 மடங்கு என்ன பண்ணுவாரு? சிறப்பா முடிச்சிடுவார் பி. அப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையே வந்து 60 நாட்கள் தான் டிஃபரன்ஸ்னா, அந்த 60க்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பரையும் அந்த பக்கம் இருக்கிற நம்பரையும் தான் வச்சு கால்குலேட்டே பண்ணேன். இப்ப இவன் 90 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறான்னு வச்சுக்கோ. ஏ வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறான்? 90 நாட்கள்ல முடிக்கிறானா, பி அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான்? 30 நாள். இன்டூ 3 பண்ணக்கூடாது, ஏன்னா நான் திறமைக்காக இன்டூ 3 போட்டேன். ஆனா இங்க என்ன வேல்யூ வருதோ அதை டிவைடட் பை 3 போட்டா பியோட ஒர்க்கிங் டேஸ் வந்துடும். புரியுதா? ஏ என்ன செய்யறானோ அதை 3ஆல வகுத்தா உனக்கு யாரோட வேலை கிடைச்சிடும்? பியோட வேலை கிடைச்சிடும். ஏன்னா அவனை விட அவன் 3 மடங்கு திறமையானவன், அப்ப சீக்கிரமா வேலையை முடிச்சிடுவான். அப்ப இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கால வித்தியாசம் 60 வருதா? அததான் இவங்க சொல்லியிருக்காங்களா? அதனால் ஏவை விட 60 நாட்கள் குறைவாகவே ஒரு வேலையை முடிக்கிறார். அதை வச்சு மனக்கணக்கிலே போட்டதுதான். இவர் 90னா அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டார்? 30ன்னு போட்டேன். சரியா? ரெண்டுத்துக்கு இடையே 60 நாட்கள் டிஃபரன்ஸ். இப்ப உங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஏவினுடைய வேலை 90 நாட்கள், பியினுடைய வேலை 30 நாட்கள். சோ இருவரும் சேரணும். ஏ பிளஸ் பி கேக்குறாங்க. அப்ப முதல்ல இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் வந்து 90 தான். பெரிய நம்பரே எல்சிஎம் எடுத்தா அது 30வது வாய்ப்பாட்டிலையும் வரும். 90வது வாய்ப்பாட்டுல இது 90 முறை, 30வது வாய்ப்பாட்டுல இது 3 முறை. ஓகேவா? அப்ப 90/4. சரியா? 90/4 அடிக்கலாமா? 90/4 அடிச்சா என்ன வருமா? அடிச்சுட்டு சொல்றீங்களா சீக்கிரம்? 90/4 தானே கரெக்டா? ஏ பிளஸ் பின்னா 2 பேரும் தான் இணைக்கணும் தான். கரெக்ட். சரி, அடிச்சிடலாம். 90/4. 9ல எத்தனை நாளுமா இருக்கும்? 2 நாள் இருக்கும். மீதி எவ்வளவு மிஞ்சிச்சு? 10. 10ல எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்கும். மிச்சம் 2/4 மீறும். இந்த 2/4 அடிச்சா 1/2. 1/2 என்னன்னு எழுதலாமா? 0.5 எழுதலாமா? அறைய வந்து 0.5 தான் எழுதுவோம். அப்ப 22 நாட்கள். எனக்கு 22 வரும்போதே வேற ஆப்ஷன் இல்ல, அதுதான் போட்டாகணும். சோ ஆன்சர் ஆப்ஷன்ல 22 1/2 நாட்கள் இருந்தாலும் போடுங்க. ஏன்னா அதுவும் சேம் தான். இந்த 2/4 தான் வரும். அந்த 2/4 அடிச்சாதான் 1/2 வரும், அது தெரிஞ்சுக்கோங்க. சோ ஆன்சர் 22 நாட்கள். சரியா? அடுத்து 14வது கேள்வி. படத்தை நன்கு கவனித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளின்னு சொல்றாங்க. இந்த படத்துல 50 பேர் கால்பந்து விளையாடுறாங்க, 40 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஆனா பாருங்க, இந்த இடம் எல்லாம் காலியா இருக்கு. சரியா? அந்த எம்டியா இருக்கிறதெல்லாம் நீ தான் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ 50 பேர் என்ன விளையாடுறாங்க? ஃபுட்பால். கால்பந்து என்றால் ஃபுட்பால். 40 பேர் என்ன விளையாடுறாங்க? கிரிக்கெட். 30 பேர் என்ன விளையாடுறாங்க? கூடைப்பந்து விளையாடுறாங்க. அப்படின்னா கூடைப்பந்தை விளையாடாமல் கால்பந்து மற்றும் கிரிக்கெட்டை விளையாடுபவர்கள் எத்தனை வீரர்கள் உள்ளனர் சொல்றாங்க. அப்ப பாஸ்கெட் பால் எனக்கு வேணாம். கூடைப்பந்தை விளையாடாமல் பாஸ்கெட் பால். கூடைப்பந்துனா பாஸ்கெட் பால். கூடைப்பந்து விளையாடாமல் கிரிக்கெட் மற்றும் ஃபுட்பாலை மட்டும் விளையாடுபவர்கள் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுட்பால்ல விளையாடுறது 50 பேர். அப்போ இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய 7, இங்க இருக்கக்கூடிய 5, இங்க இருக்கக்கூடிய 14, இது எல்லாத்தையும் கூட்டினாலும் அந்த ஃபுட்பாலை மட்டும் விளையாடுபவர்களை கூட்டினாலும் கூட சேர்ந்து எவ்வளவு வரணும்? 50 வரணும். அப்ப மொத்த எண்ணிக்கை இங்க கொடுத்துட்டேன் 50ன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஃபுட்பால்ன்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டினா உனக்கு என்ன வரணும்? 50 வரணும். அதை வச்சுதான் இந்த விடுபட்ட இடத்துல வர வேண்டியது கண்டுபிடிக்க போறேன். முதல்ல 14யும் ஒரு 5யும் கூட்டினா எவ்வளவுமா? 19. 19யும் ஒரு 7யும் கூட்டினா என்னமா? 26. அப்போ 50ல 26 போச்சுன்னா, ஏன் 50ல 26 போகுது? நான் முதல்ல ஃபுட்பாலை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அப்ப 50ல 26 போச்சுன்னா எவ்வளவு வருமா?
24. அப்ப 24 பேர் கால்பந்தை மட்டும் விளையாடுகின்றனர். 24 பேர் கால்பந்தை மட்டும் விளையாடுகின்றனர். கிரிக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வட்டத்தில் இருக்கிறதெல்லாம் கூட்டி 40 கழிக்க போறேன். 40 கழிக்க போறேன். 14 ஒரு 5 எவ்வளோ? அகைன் 19 தான் சார். 19 ஒரு 9 எவ்வளோ? 19 ஒரு 9 28. சோ 40ல நீ எதை கழிக்கணும்? 28 கழிக்கணும். சரியா? கழிச்சா என்ன வருது? 12 வருது. சோ 12 பேர் எதை மட்டும் தான் விளையாடுறாங்க? கிரிக்கெட்டை மட்டும் தான் விளையாடுறாங்க. ஓகேவா? அடுத்து பேஸ்கெட் பாலை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் கூட்டி 30ல கழிக்கலாமா? 7 ஒரு 5 12, 12 ஒரு 9 21. அப்ப 30ல 21 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 9 பேர். அப்ப 9 பேர் பேஸ்கெட் பாலை மட்டும் தான் விளையாடுறாங்க. நம்மள என்ன கேக்குறாங்கன்னா கூடைப்பந்தை விளையாடக்கூடாது. இப்ப நீ கூட்டக்கூடிய ஆள் எதை விளையாடக்கூடாது? கூடைப்பந்தை விளையாடவே கூடாது. கூடைப்பந்தை விளையாடாமல் வெறும் கால்பந்து கிரிக்கெட் எதனா விளையாடிக்கிட்டோம் அப்படின்னா நீ கால்பந்து கிரிக்கெட் இதெல்லாம் தான் கூட்டணும். அப்ப கூட்டுங்க பார்க்கலாம். 24 அவன் கால்பந்தை மட்டும் விளையாடுறான். இந்த 14 கால்பந்தையும் விளையாடுறான், கிரிக்கெட்டையும் விளையாடுறான். இந்த 12 கிரிக்கெட்டை மட்டும் விளையாடுறான். இது எதையுமே நீ கூட்டக்கூடாதுமா. இந்த வட்டத்துல இருக்க எதையுமே நீ கூட்டக்கூடாது. கூட்டினா தப்பா போயிடும். ஏன்னா எல்லாருமே கூடைப்பந்து விளையாடுறவங்க. சரியா? அப்ப அது மூணுத்தை மட்டும் கூட்டு. அப்ப 4 நாள் 8, 8 ஒரு 2 10, 3 4 5 50. அவ்வளவுதான்மா. அப்ப ஆன்சர் என்ன? 50. 50 பேர் தான் கூடைப்பந்து விளையாடாமல் கால்பந்து மற்றும் கிரிக்கெட்டை மட்டும் விளையாடுபவர்கள் ஆவர். சரியா? அடுத்து போலாமா? 15வது கேள்வி. இந்த கேள்வி ஒரு 3 எழுத்து வார்த்தைகளை சார்ந்தது. இந்த கேள்வி வந்து ஒரு 3 எழுத்து வார்த்தைகளை சார்ந்தது. அதாவது பவ்வு, சாடு, லோ, ரே. இது வலது பக்கம், இது இடது பக்கம். சரியா? வலப்புறம் இருந்து முதல் வார்த்தையின் இரண்டாவது எழுத்துக்கும் இடப்புறம் இருந்து முதல் வார்த்தையின் இரண்டாவது எழுத்துக்கும் ஆங்கில அகரவரிசையின் இடையே உள்ள எழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலப்புறம் இருந்து முதல் வார்த்தை. அப்ப வலதுபுறம் இருந்து முதல் வார்த்தைனா இதுதான். இதுல உள்ள இரண்டாவது எழுத்து. அவன் கேள்வி எப்படி ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. வலப்புறம் இருந்து முதல் வார்த்தையினுடைய இரண்டாவது எழுத்து. அப்ப வலப்புறம் இருந்து முதல் வார்த்தை ரே, அதோட இரண்டாவது எழுத்து ஏ. இடப்புறம் இருந்து முதல் வார்த்தை பவ், அதோட இரண்டாவது எழுத்து ஓ. சரியா? இதுதான் அவன் கேள்வி கேட்டிருக்கான். அப்ப வலப்புறம் இருந்து முதல் வார்த்தையின் இரண்டாவது எழுத்தான ஏவிற்கும் இடப்புறம் இருந்து முதல் வார்த்தையின் இரண்டாவது எழுத்தான ஓவிற்கும் இடையே எத்தனை எழுத்துக்கள் ஆங்கில அகரவரிசையில் இருக்கும்? இதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கலாமா? நீங்க தானங்க கண்டுபிடிக்கணும். அப்ப ஏவுக்கும் ஓவுக்கும் நடுவுல எத்தனை எழுத்து இருக்கும்? ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? அடுத்தது ஆன்சர் ஆப்ஷன் பாத்துக்கிறீங்களா? ஒரு முறை பாத்துக்கோங்க. பார்த்துட்டே கூட கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆன்சரை. என்ன கேள்வியை புரிய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். அடுத்து ஒரு மொழியில் லெட்டர் என்பதை 12, 52, 07, 22, 9 என்ன கருமம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல கருமம் தான். ஈஸியா முடிச்சிடலாம். வாங்க. எல் 12 ஏபிசிடில 12வது லெட்டர். இ 5, டி 20. சூப்பர். அப்படியே எழுதிருக்காங்க சார். ஆனா அடுத்த டி பாருங்க 20 கிடையாது, 7. இ வந்து 22, ஆர் வந்து 9. இப்போ இங்க இ 5 எழுதிருக்கான், ஆனா அங்க இ 22 எழுதிருக்கான். என்னங்க ட்விஸ்ட்? ஒரு ட்விஸ்டும் இல்ல. 6 லெட்டர் வார்த்தைய 3 லெட்டரா பிரிக்கிறாங்க. முதல் 3 லெட்டரை ஏபிசிடிய ஃபார்வர்ட் ஆர்டர்ல இருந்து எழுதிட்டாங்க. அடுத்த 3 லெட்டரை ஏபிசிடிய பேக்வர்ட் ஆர்டர்ல இருந்து எழுதுறாங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். இங்க பாருங்க. அப்ப செக் பண்ணுங்க. பட்டன் இது முதல் 3 லெட்டர், டன் ரெண்டாவது 3 லெட்டர், பி எத்தனாவது வார்த்தை? இரண்டாவது வார்த்தை, யூ 21வது வார்த்தை, டி 20வது வார்த்தை. பின்னாடி இருந்து டி 7வது வார்த்தை, பின்னாடி இருந்து ஓ 12வது வார்த்தை, பின்னாடி இருந்து என் 13வது வார்த்தை. இருக்கா பாருங்க. 13 12 7 22 12 0 சாரி 22 21 சாரி 2 21 சாரி 2 21 20 கரெக்டா இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப நீங்க எதை எழுதணும்? காமன் எழுதணும். எழுதலாமா? எழுதலாமா காமன்? இந்த நேரத்துக்கு பார்த்துட்டு இருப்பீங்களே, கண்டுபிடிச்சிட்டு இருந்தா காமன். சரியா? பின்னாடி இருந்து 13, பின்னாடி இருந்து 14, பின்னாடி இருந்து 12, முன்னாடி இருந்து 5, முன்னாடி இருந்து 13, முன்னாடி இருந்து 3. அப்ப 3 1 5, 1 3 1 4, 1 2 1 3. அப்ப ஆன்சர் இதுதான், சி. சரியா? ஆன்சர் சி. அப்ப பாருங்க, முதல் 3 லெட்டர் முன்னாடி, ரெண்டாவது 3 லெட்டர் பின்னாடி, இப்படிலாம் இருக்கு. இது என் கையை கட்டிட்டேன்.
நீ ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் லெட்டர் சீரியஸ் எல்லாம் நான் உட்காந்து ஆன்சர் பண்ணுவேன்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி, சிம்பிளா வர வேண்டிய கேள்வி. இதுக்கும் நான் உட்காந்துட்டு குழந்தைத்தனமா ஆன்சர் பண்ணுங்கப்பா, ஆன்சர் பண்ணுங்கப்பா, இப்ப ப்ளீஸ்ப்பா பண்ணுங்கப்பா நான் கெஞ்சிட்டா இருக்க முடியும்? இது உங்களுக்கான கேள்வி தானே. சோ இதுக்கு நீங்க மறக்காம என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் யுவர் ஆன்சர். சரியா? இந்த நேரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு இருந்தா ஆன்சர் லைவ்லயே கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லையா வீடியோ முடிச்சிட்டோனே கமெண்ட் பண்ணுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? சரி, அடுத்து 18வது கேள்வி. 18வது கேள்வி வந்து ஒரு அகைன் ஒரு பிளட் ரிலேஷன். ஏ என்பவர் பி னுடைய சகோதரன் சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்ற ஒருத்தர் இருக்காரு, யாருடைய சகோதரன்? பி னுடைய பிரதர், பி னுடைய பிரதர். சரியா? அடுத்தது பி என்பவர் சி யின் தந்தை. இந்த பி யாரோட அப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சி னுடைய தந்தை. பி என்பவர் சி னுடைய தந்தை. டி என்பவர் ஏவின் மனைவி. இந்த ஏவினுடைய மனைவி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா டி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டும். எனில் டி என்பவர் சி இருக்கு என்ன உறவு? இந்த டி இருக்காங்கல்ல டி, இவங்க சி இருக்கு என்ன உறவு? சி போய் உங்களை என்னன்னு கூப்பிடணும்னு கேக்குறாங்க. தன்னோட அப்பாவோட கூட பிறந்த பிரதர், சித்தப்பா பெரியப்பா யாராவது இருக்கலாம். அப்ப சித்தப்பாவை கட்டிக்கிட்டு வந்தவங்க சித்தி, சித்தி. அப்ப போயிட்டு சி போயிட்டு டி என்னன்னு கூப்பிடும்? சித்தி அப்படின்னு கூப்பிடும். உடனே ராதிகாலாம் வரமாட்டாங்க, டி சித்தி தான் வருவாங்க. அடுத்து 19 ஈஸியான ஒரு கொஸ்டின்ங்க. அனாலஜி, ஒத்த தன்மையில இருந்து கேட்டிருக்கேன். தோட்டம் என்பது தோட்டக்காரருடன் தொடர்புடையது எனில் அருங்காட்சியகம், மியூசியம், மியூசியம் இஸ் ரிலேட்டட் டு whom அப்படின்னா அவங்களுடைய கொஸ்டின் நம்ம கேட்டுக்கிறோம். சோ மியூசியம் இஸ் ரிலேட்டட் டு காப்பாள். அருங்காட்சியகம் என்பது காப்பாளருடன் தொடர்புடையது, அவ்வளவுதான். சரியா? இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கரண்ட் அஃபேர் ஞாபகம் வருது. இந்தியாவின் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் முதலில் எந்த மாநிலத்தில் ஓபன் பண்ணாங்க? அரசியலமைப்பு அருங்காட்சியகம், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எதுல ஓபன் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எங்க ஓபன் பண்ணாங்க? நம்மளுடைய ஹரியானா மாநிலத்துல. சரியா? ஓகேவா? ஹரியானா மாநிலத்துல ஓபன் பண்ணாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க? தொடர்ச்சியான 8 மடங்குகளின் 2 எண்களின் கூடுதல் 56 எண்ணில் அவற்றில் பெரிய எண்ணை காண்க. சோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், மனக்கணக்கு தாங்க. எல்லாத்துலயுமே மேக்சிமம் ஆப்ஷன்ஸ் வச்சு போடுங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு வச்சு போடுங்க. கணக்கெல்லாம் அப்படிதான் சீக்கிரமா முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ 8 மடங்குனா 8வது வாய்ப்பாடு. 8 மடங்குனாலே என்ன? 8வது வாய்ப்பாடு. அந்த 8வது வாய்ப்பாட்டுல வரக்கூடிய தொடர்ச்சியான 2 எண்களுடைய கூடுதல் என்னவா? 56. அப்ப 7 8 56 சார்னா இந்த பொண்ணுடுவேன். 2 எண்கள் தொடர்ச்சியான 2 எண்களுடைய பெருக்கற்பலன் 56ன்னு சொல்லலாமே. கூடுதல் 8வது வாய்ப்பாட்டுல வருது இல்ல, அதனுடைய தொடர்ச்சியான 2 எண்களுடைய கூடுதல் 56ன்னு சொல்றான். அப்ப 1 8 8, 2 8 16, 3 8 24, 4 8 32 இப்படின்னு கூட்டிட்டு வரீங்கல்ல, இதுல ஏதோ I 8 40, 6 8 48 இப்படி போனீங்கன்னா அந்த 2 எண்கள் தொடர்ச்சியான 2 எண்களுடைய கூடுதல் 56. இப்ப 8யும் 16யும் கூட்டுங்க, வெறும் 24 தாங்க வரும். 16யும் 24யும் கூட்டுங்க, 6 நாள் 10, 40 தான் வரும். அப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியான ஏதோ 2 எண்களுடைய கூடுதல் இதுன்னு சொல்லிட்டான். அதுல பெரிய என்ன கேட்கறான்? இப்ப பாருங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க. இது 8வது வாய்ப்பாட்டினுடைய தொடர்ச்சியான 2 எண்களா? கூட்டி பாருங்க, 6 5 56, கூடுதல் 56 கிடைச்சிச்சா? அப்ப 8 மடங்குகளின் தொடர்ச்சியான 2 எண்களுடைய கூடுதல் 56 கிடைச்சிச்சுன்னா அதுல பெரிய எண் எது? 32. அவ்வளவுதான். புரியுதா? அடுத்து 21வது கேள்வி. 2 எண்கள் முறையே 3ஆம் எண்ணை விட 47% மற்றும் 25% அதிகம் எனில் அந்த 2 எண்களுக்குமான விகிதம் என்ன? அப்ப 2 எண்கள் இருக்குமா? ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், 3 எண்களே வச்சுக்கோ. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் எப்படி இருக்குமா? 3ஆம் எண்ணை விட, இந்த தேர்ட் நம்பரை விட 47%, 25% அதிகமா இருக்குமா? இது 25% அதிகமா இருக்கும், இது 47% அதிகமா இருக்கும். அப்ப தேர்ட் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது இல்ல, என்னன்னே தெரியலன்னா நீ 100ன்னு எடுத்துக்கோ, அதான் ஈஸி. 3வது நம்பரை நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். 100 விட இது 47% அதிகமா இருக்கும்னா இது 147. 100 விட இது 25% அதிகமா இருக்குன்னா இது 125. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட விகிதத்தை கேட்கறாங்க. இதை என்னால கேன்சல் பண்ண முடியுமா? ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டுல முடியாது. ஆன்சர் ஆப்ஷன்லயே பாருங்க 147 125 கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் டி முடிஞ்சிருச்சு. அப்ப 2 எண்கள் முறையே 3ஆம் எண்ணை விட 47%, 25% அதிகமாக காணப்பட்டால் அதை 100ன்னு வச்சுக்கிட்டு 100 விட 47% 147, 100 விட 25% 125 போட்டு சால்வ் பண்ணி முடிச்சிடுங்க. அவ்வளவுதான். 22. பின்வரும் பார் வரைபடத்தை நன்கு ஆராய்ந்து கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இங்க ஒரு குறிப்பிட்ட பழங்கள் விற்கப்பட்டதை பத்தி சொல்லியிருக்காங்க. எனில் அவர்கள் வாங்கிய பழங்களின் சராசரி எடையை கேட்கறாங்க. அப்ப சராசரின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி எதால இருக்குதோ அதால அடிக்கணும்.
மொத்தமா கூட்டலாமா ஃபர்ஸ்ட் 67 85 69 95 71 53 85 எல்லாத்தையுமே கூட்டணுமா? சரி ஃபர்ஸ்ட் 7 3 10 9 ஒரு 1 10 5 5 10 30 ஆயிடுச்சா? இங்க ஒண்ணு இருக்கு 5 35 வேற எதனா விட்டுருக்கணுமா? 1 2 3 4 5 6 7 ஆமா கரெக்டா எடுத்துருக்கேன் 35 இங்க 3 போட்டுக்கலாம் சரியா? அடுத்தது 8 8 16 16 ஒரு 9 25 16 ஒரு 9 25 25 ஒரு 5 30 30 36 36 ஒரு 6 42 45 45 ஒரு 7 45 கூட 7 கூட்டினா 52 அப்ப மொத்த பழங்கள் 525 இதை 7ஆல அடிக்கணும் ஏன்னா இங்க நமக்கு 7 பழங்கள் இருக்கா 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு அப்ப 7ஆல அடிக்கணும் அடிக்கலாமா? 52ல எத்தனை 7மா முழுசா இருக்கும்? 49 7 முறை முழுசா இருக்கும் கரெக்ட். மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? மிச்சம் எவ்வளவு மீந்துச்சு? ஒனே 4 மீந்துச்சா? கரெக்டா 4 49னா 3 மீந்துச்சு 35 35ல எத்தனை 7 முழுசா இருக்கும்? 5 7 முழுசா இருக்கும். அப்ப வாங்கிய பழங்களுடைய மொத்த சராசரி எத்தனை கிலோ? 75 கிலோ சரியா? முடிஞ்சிச்சு. அடுத்து 23வது கேள்வி படத்தில் உள்ள முக்கோணங்கள் எத்தனை உள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஈஸியான ஒரு படம் தானே. இதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் இருக்கும்? 8 முக்கோணம் இருக்கும். சாரி 8. ஏன்னா இப்படி இருந்து இந்த மாதிரி 4ஆ பிரிஞ்சிருந்தாலே அதுல எத்தனை முக்கோணம் உருவாகும் சொன்ன 8. அப்ப இதுல மட்டுமே 8ஆ? இது 9வது முக்கோணம், இது 10வது முக்கோணம். இந்த ஆஃப் 11வது முக்கோணம், இந்த ஆஃப் 12வது முக்கோணம், வெளியில இருக்கக்கூடிய அந்த பெரிய முக்கோணம் 13வது முக்கோணம். ஆன்சர் சி. முடிஞ்சுச்சா? டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்து 24வது கேள்வி. ஒரு துணி துவைக்கும் இயந்திரம் வாஷிங் மிஷின் அதனுடைய விலை வந்து 13,200 ரூபாய். வாஷிங் மிஷின் 13,200 ரூபாய். அதை 20% தள்ளுபடியில் ஒருவருக்கு விற்கப்பட்டால் அதை வாங்கியவர் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப 13,200 ரூபாய் கொண்ட இந்த வாஷிங் மிஷினை நான் 20% தள்ளுபடியில விற்கிறேன். அப்ப இதுக்கு 20% சொல்லுங்கம்மா. 10% 1320. 20% 2ஆல பெருக்கிக்கும். 2 2 4 2 3 6 2 1 2 2640 ரூபாய் கம்மி பண்ணி விற்கிறேன். அப்ப 0ல 0 போச்சுன்னா 0, 10ல 4 போச்சுன்னா 6, 11ல 6 போச்சுன்னா 5, 3ல 2 போச்சுன்னா 1 1. அப்ப 11,560 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். சோ ஆன்சர் ஆப்ஷன் சி 11,560 ரூபாய். நான் சும்மா மனக்கணக்குல தான் போட்டோமா. 20% தள்ளுபடினா 13,200 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 1,320. 13,200 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 1,320. அந்த 1,320 2ஆல பெருக்குனா எனக்கு 20% கிடைச்சிடும். அந்த 2,640 ரூபாய் கழிச்சிட்டேன். இதே நீ கணக்கா போடணும்னா எப்படி போடுவ? 13,200க்கு 20% கண்டுபிடிப்ப. இங்க 2 0 இங்க 2 0, 132 ரெண்டையும் பெருக்குனா 2 2 4 2 3 6 2 1 2 அவ்வளவுதான். இதுதான் 20%. இந்த 20%த்தை இதுல கழிக்கணும். கழிச்சுட்டு சொல்ல போறேன். அதேதான் ஆன்சர் 13,560. சரியா? அடுத்து எத்தனை வருடங்களில் ரூபாய் 2,500 ஆனது ஆண்டுக்கு, இந்த இடத்துல ஒரு டேட்டா மிஸ்ஸிங், 10%. ஆண்டுக்கு 10% தனி வட்டி மூலம் ரூபாய் 1000 வட்டியாக பெற இயலும். எத்தனை வருடங்கள்? அப்ப நமக்கு கேள்வி வந்து எத்தனை வருடங்கள் சொல்லிட்டு என்னதான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா SI is equal to PNR by 100. அப்போ 2,500 தான் பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. 1000 வந்து வட்டி. வட்டினா எவ்வளோ? SI. அப்போ இங்க பக்கம் 1000 வட்டி SI. 2,500 பிரின்சிபல். என்ன தான் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10, இது 100. அடிக்கலாமா? இது ஒரு முறை, இது 10 முறை. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த 250 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா வகுத்தல்ல வரும். சரியாமா? 250 இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும்? வகுத்தல் ஆயிடும். அப்போ n is equal to 1000 by 250. 0க்கு 0 கேன்சல் பண்ணிக்கோ. 25 அடிக்கலாமா? 25 ஒரு முறைனா 100 எத்தனை முறை? 4 முறை. அப்ப n is equal to எத்தனை? 4 years. 4 வருஷத்துக்கு ஆன்சர். புரியுதா? அப்ப 2,500 என்பது 4 வருடங்களில் 10% வட்டி மூலம் 1000 ரூபாயை வட்டியாக பெற இயலும். தனி வட்டி மூலம் தனி வட்டியாக பெற இயலும். இதுதான் கணக்கு. சரியா? முடிச்சிட்டோமா? இன்னைக்கு ஓரளவுக்கு மேக்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன் நிறைய வந்துச்சு. ஸோ ரீசனிங் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சிருந்தேன். ஸோ நல்லா பார்த்தீங்க. உளவியல் கேள்விகள் அனைவருக்கும் நல்லபடியாக முடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு ஒரு ஹார்ட்டை போட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நல்லா இருந்தது சார்ன்ட்டு. நான் கேட்ட கேள்விகளுக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.